மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்றைக்கு தியானித்த அதே வசனத்தின் பிற்பகுதியை தான் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கு. 26ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, தேவ சத்தியத்திலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் சத்தியத்திலே நம்மை நடத்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். பாதி சத்தியத்தை மறைத்து பாதி சத்தியத்தில் நடத்துகிறவர் அல்ல, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை உருவாக்குகிறவராயிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே போக முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாய் பேசின ஆண்டவர், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். சத்தியம், அதிலே 2 அர்த்தம் இருக்கிறது. ஒரு சத்தியம் அது உண்மை என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், இன்னொரு சத்தியம் வேதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனம்தான் சத்தியம் என்று வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாக இந்த இடத்திலே காணப்படுகிற அந்த சத்தியமானது உண்மையை நமக்கு காண்பிக்கிறது. நாம் சத்துருடைய தந்திரங்களோடு அவனுக்கு எதிரிட்டு போர் செய்யும்படியாக போராயுதங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டுகிற போராயுதங்களிலே ஒன்றுதான் சத்தியம். அது உண்மையை குறிக்கிறது. எல்லாவற்றிலும் உண்மையாய் நாம் காணப்படும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் நடக்கிறவர்கள் சத்துருவை எதிர்த்து நிற்கிறார்கள். உண்மை சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு போராயுதமாகிறது. சத்தியம் என்கிறதான அந்த உண்மையும் நம்மிடத்திலே வேண்டும். சத்தியம் என்கிறதான அந்த வார்த்தை என்கிற அந்த வாளை இருப்புறம் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த சத்திய வார்த்தையையும் நாம் என்னை பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதாவுகளிலே மகிமைப்படுவார், நீங்கள் என் சீசராயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனம். சத்தியம் என்கிற கட்சி அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். சத்தியத்தினாலே சத்திய வார்த்தையினாலே நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் காணப்படுங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலே சத்தியத்தை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள கொண்டவர்களாய் சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் என்றும் காணப்படுவோம். சத்தியத்திற்கு எப்போதும் துணை இருப்போம். நாம் ஜெபப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் எப்போதும் ஆண்டவரே நின்று சத்துருவை தோற்கக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்படணுமே கர்த்தாவே. சத்தியம் என்கிற உண்மை உள்ளவர்களாகவும் வார்த்தையை நாங்களே பிடித்துக் கொண்டவர்களாகவும் வார்த்தை நிலைத்திருக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறோப்பா. பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. உண்மை உள்ள மகனாக மகளாக நீர் மாற்றினதற்காக நன்றி அப்பா. ஆட்கொண்டு நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.